ரிலீஸ் படங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பழைய படங்கள். ஆனா புது படங்கள் 1000க்கு மேல தேக்கத்துல இருக்கு. ஏன் பழைய படங்கள் இது பலமுறை ரிலீஸ் பண்றதே உங்க தயாரிப்பாளர் சங்களோ பெப்சி இதுவோ அவங்க தான் பண்றாங்க. புது படத்துக்கு ஏன் வழி விட மாட்டாங்க? நிறைய இங்கே யாரும் வழி விடுறாங்க, வழி விடலைன்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு வியாபார சந்தை. இந்த சந்தையில் மக்கள் எந்த பொருளை விரும்பி பார்க்குறாங்களோ அதுக்கு தான் வேல்யூ அதிகம். 1000 படங்கள் தேக்க நிலையில் இருக்குன்னா நான் என் படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஒரு தயாரிப்பாளராக நானும் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கேன்ற என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சந்தையில் உனக்கு இடம் இல்லைன்னா நீ ஏன் படம் எடுக்காதீங்க. காசு இருக்குன்றதுக்காக படம் எடுத்தால் நீங்கள் வச்சுக்கிற வேண்டியதுதான். மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நிறைய இருக்கும் பொழுது இன்றைக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே சிங்கிள் ஸ்க்ரீன்லேருந்து மல்டிப்ளெக்ஸாக மாறி அது வணிக வளாகங்களுக்குள்ளே போய் நுழைஞ்சதுக்கு பின்னாடி அது வந்து வேறு எல்லா விதமான வியாபாரத்தையும் சேர்த்து தான் ஒரு திரையரங்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது புது படங்களை போடும்போது பெரிய நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க திரைப்படங்கள் தேக்க நிலையில் இருக்குன்னு, ஆனால் உற்பத்தி நிறுத்தப்படவே இல்லையே. உற்பத்தி கூடிக்கிட்டே இருக்கே, ப்ரொடக்ஷன் கூடிக்கிட்டே இருக்கே. அப்போ மக்களுடைய தேவையை தாண்டிய ப்ரொடக்ஷன் எதுக்குன்ற கேள்வி தான் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். பணம் எடுத்துகிட்டு இருக்காங்க தியேட்டரில், இந்த தியேட்டருக்கு பிஎன்சி கொடுக்குறாங்க, மல்டிப்ளெக்ஸில் கொடுக்கல. இந்த வாரம் வந்த ஏன் சார் அதெல்லாம் போவே இல்லையாண்ணா? இல்லை, நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் ஒரு சங்க நிர்வாகியாக இருந்தேன்னா வேறு சொல்லுவேன். நான் ஒரு பெப்சியுடைய தலைவராக இருந்தேன்னா, ஒரு இயக்குனர் சங்க தலைவராக இருந்தேன்னா அப்போ என்னுடைய கருத்து வேறையாக இருக்கும். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தேன்னா, இப்போ நான் ஒரு தனிப்பட்ட ஒரு ரசிகனாக தயாரிப்பாளர் இயக்குனராக சொல்கிறேன். நான் கொடுக்கலன்னு நீங்கள் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் ஒரு திரையரங்கை கட்டி வச்சுருக்காரு, அந்த திரையரங்க குழு வசதிகளோடு ஏற்பாடு செஞ்சுருக்காரு, கேன்டீன் வச்சுருக்காரு, பல வசதிகளை செஞ்சு வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு சின்ன திரைப்படத்தை போட்டால் எனக்கு வந்து கரண்ட்டுக்கு கூட காசு வராது, மக்கள் வரமாட்டாங்கன்னு அவர் நம்புகிறாரு. மக்களும் போகிறதில்ல. உண்மை அதுதான். பெரிய படங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு சின்ன படங்களுக்கு கொடுக்குறதில்ல. அதில் போய் தேட்டருக்காரங்களை போய் ஏன் கொடுக்கலன்னு எப்படி கேட்பீங்க நீங்கள்? பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற கேரளா வந்து தேட்டர் தனியாக கவர்மெண்ட்டே கொடுத்து பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற அதாங்க ஏன் இதை வந்து பண்ண மாட்டாங்கன்னு தான் கேள்வி. பாருங்க, அது வந்து அந்தந்த மாநிலத்துக்கு இது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய செட்டப் வேறு, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய செட்டப் வேறு. இதையெல்லாம் நம்ம எப்போ பேசியிருக்கணும்னா, திரு விஷால் அவர்கள் வந்து ஒரு வேலை நிறுத்தம் அறிவிச்சிருந்தார் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அது ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்குறேன். அந்த காலகட்டத்தை ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ச்சியாக படப்பிடிப்பு நடத்தாமல் இருந்தது. அந்த நேரத்தில் பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சார், ஒரு சில ஆளுமைகள் மட்டும் தான் தமிழ் சினிமாவே கண்ட்ரோல் பண்ணி சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிலாம் யாருமே எந்த காலகட்டத்திலையும் பண்ண முடியாது. பண்ணுவது போல் ஒரு தோற்றம் இருக்கும், அது நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் யார் வச்சுருந்தாலும் சரி, அப்படிலாம் ஒன்று கண்டினியூவாக ஒரு ஆளுமைகளை சினிமா இருக்கவே இருக்காது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும், மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு இப்போ வரைக்கும். அதை நம்ம பார்க்க முடியுது. முன்னெல்லாம் நீங்கள் சன் பிக்சர்ஸ் வழங்கும்னு சொல்லி விளம்பரம் போட்டு அதிக படம் சன் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்க போடுறாங்களா? படம் எடுக்கிறாங்களா? நான் சொல்கிறது, சன் டிவியில் அதிக விளம்பரங்களை பண்ணி படங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ பண்ணுறாங்களா? அவங்க தயாரிக்கிறாங்களா? அதே மாதிரி விளம்பரம் போடுறாங்களா? அப்படிலாம் இல்லை. இது மாறிட்டே தான் இருக்கும். இது ஒரு வியாபார சந்தைங்க. சினிமா என்பது ஒரு வியாபார சந்தை. அந்தந்த காலகட்டத்தில் வியாபார முறைகளும் மாறும். இதில் நான் சின்ன படத்தை எடுத்திருக்கேன், தேட்டர் கொடுக்கல, சின்ன படத்தை எடுத்து தேட்டர் கொடுக்கலன்னா, இது முதல் முறையாக உங்களுக்கு நடந்திருந்தால் இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். 10 வருஷமாக இதே பேசிக்கிட்டே இருக்கீங்க. 10 வருஷமாக இதை தான் சொல்கிறீங்க, சின்ன படங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரிஞ்சு ஏன் சின்ன படம் எடுக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. அப்போது உங்களுடைய படத்தை சந்தையில் விற்கிறதுக்கான இடத்த மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு சங்கங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.